வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப டேஸ்டியானதுமான ஒரு ரெசிபி தான். ஆமாங்க, நாம இன்னைக்கு கருவேப்பிலை தொக்கு தான் பண்ண போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நாம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு நம்ம மிதமான தீயில லேசா இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. அதாவது வெந்தயம்லாம் லைட்டா செவந்து வர அளவுக்கும் கடுகு பொரியிற அளவுக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடுகு எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ அதே கடாயை வச்சுட்டு நம்ம கருவேப்பிலை வறுத்து எடுக்கணும். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஈரம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதை எல்லாத்தையும் நம்ம உருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இதோட சேர்த்துட்டு லேசான தீயில வச்சு நம்ம பரட்டி வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தீஞ்சிடக்கூடாது. அதே சமயம் ரொம்ப கரகரப்பாகவும் பொரிய வேணாம். ஓரளவுக்கு பொரிஞ்சா போதும். இந்த கலர் மாறாமல் நாம் பொரிச்சு எடுக்கணும். மிதமான தீயில நம்ம கருவேப்பிலையை இந்த அளவுக்கு பரட்டி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடலாம். நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்து பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தனியா, வெந்தயம், கடுகு இதெல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்தாச்சு. அந்த பொடி கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தொக்கை ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதே கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு 100 ml அளவுக்கு நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 போல காஞ்ச மிளகாமே இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 20 போல பூண்டு எடுத்து அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ பூண்டு கோல்டன் ப்ரௌனா நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு மஸ்ட் நம்ம நல்லெண்ணெயில தான் செய்யணும். நல்லெண்ணெயில செய்யும் போது இதோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. கருவேப்பிலை தொக்கே நமக்கு ஹேர் ஃபால், உடம்புக்கு அயனுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த நல்லெண்ணெயில செய்யும் போது இன்னுமே அது நல்லா இருக்கும். ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை பொடியை நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தொக்கு பண்ணும்போது ஃப்ளேம் ஹையில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஏன்னா நல்லா தீஞ்சிடக்கூடாது. ஸ்லோவாக வெந்து அதோட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எண்ணெயை ஃபுல்லாகவே உள்ளே இழுத்துக்கிச்சு. இது நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு அந்த பபிள்ஸாக வருமே, அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். மிளகாய்
மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் அது கலரே சேஞ்ச் ஆகி சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அதோட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கருவேப்பிலை தொக்கு வந்து சுட சுட சாப்பாட்டோட தோசை, இட்லி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை இறக்கி ஆறிட்ட பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நம்ம நல்லெண்ணெயில் எல்லாமே வறுத்துட்டு செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை கிடைச்சா வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு தொக்கை செஞ்சு நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.